ஒரே செகண்ட் தான் அப்படியே டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. நீங்கள் தமிழில் பார்த்த என்னமோ உண்மை தான். ஆனால் அது நடந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். ஆனால் அதுலேயும் நம்மளால் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல முடியல அப்படின்றக்காண்டி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி மேக் பண்ணுறது தான் அந்த வீடியோ. ஸோ நம்மளை பிடிச்சவங்க எப்படியும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக அதை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம பிடிச்சவங்க நமக்கு என்ன நினச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை 10 ஒரு 10:30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து டைப் பண்ணி வைப்பேன் ஸ்கிரிப்ட் எழுத. நம்மளோட ஜூஸ் கிளப்பு, அப்புறம் வந்து திருப்பதி பேக்கரி எல்லாத்துக்குமே வந்து எழுதி வச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து கால் பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நைட் ஷிஃப்ட்டில். அப்போ நைட்டு வந்து ஒரு கார்லேருந்து வச்சு ஹோட்டலில் வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அந்த காரில் வந்து இறங்குவாங்க. அப்போ வந்து அந்த டிரைவர் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ரொம்ப டப்புன்னு தூக்கி போகிறாரியா, ஒன்றும் முடியலாமா வேலை, கொஞ்சம் நீ வந்து கூப்பிட்டு போனேன்னா பரவாயில்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனால் சொன்னாங்க. நானும் சரி இங்கே தானே இருக்கோம், டெய்லி தூங்குறதுக்கு 11 மணி 12:30 ஆகுதுல, சரி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் ஜூலை 10 அன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் சங்கடப்படும் அப்படின்றாங்க. எங்கள் அப்பாட்ட சொல்லலை. மேல் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இருப்பாப்புல 2 ரூம் சின்ன ரூம் தான். அப்போ மேலே போயிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகலாம், நைட் லைட் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அப்போ எங்கள் அப்பா கேட்குறாப்புல எங்கடா போகிறா அப்படின்ட்டு. நான் இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சாவி எடுத்துகிட்டு வரேன். வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். பேக் பிரேக் பிடிக்கிறேன், அந்தளவுக்கு பிடிக்கல. சரின்னு போயிட்டேன். ஒரு எங்கள் ஊர்லேருந்து அவ்வளோதான் ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு போயிருப்பேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து 2 துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தெருவுக்குள்ளே போனவன் நாய் 2 துரத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்மளும் போகணும் வேகமாக, சரி கொஞ்சம் வேகமாக திருவோம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு தான் எல்லாத்தையும் பார்த்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கரு கொஞ்சம் திருகினேன், அப்படி வேகமாக போச்சு. அடுத்த ஸ்பீட் பிரேக்கரில் திருகிறேன், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏரில். அப்போ ஏரில் போயிட்டு லேண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக லேண்ட் ஆகலை. ஏன்னா ஸ்கூட்டி பேலன்ஸ் இருக்காது, காத்தாத்தான் இருக்கும், பிளாஸ்டிக் பாடி எல்லாமே. அப்படின்னால லேண்ட் ஆகிறப்ப வண்டி ஒரு பக்கம் குத்தி இப்படி இழுத்துருச்சு. இழுத்தது என்ன ஆச்சுன்னா அப்படியே வண்டி வலிக்கிட்டு போயிருச்சு. அப்படியே மூஞ்சி இங்கே வச்சுட்டேன். வச்சது பார்த்தீங்கன்னா இந்த நெத்தி, இந்த இடம் இங்கே அப்படி கையை இது வேறு ஊண்டிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஊண்டுதல் இதாகிருச்சு. ஊண்டு இந்த கை இந்த பின்னாடி இந்த தழும்பு காலி மட்டும் எதாகலை. இப்படி சுற்றி இப்படி உருண்டுட்டேன். எந்திரிச்சோன்னா மூஞ்சி எந்த ரத்தம் சொட்ட அடியுது. வண்டி நான் விழுந்ததுமே வண்டி எடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி வந்து பார்க்குற அந்த நாயக்காலாம் நம்மளை தள்ளி விட்டு அது மட்டும் போயிடுச்சு. அப்புறம் திரும்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வண்டி நிப்பாட்டிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பயம் வண்டிக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்றது. வந்து கண்ணாடியை பார்க்குறேன், மூஞ்சி கொடூரமாக ஆயிடுச்சு. எனக்குன்னா என்னடா, ஏன்னா ஃபேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ தான் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மூஞ்சியில் ஏதாவது ஒன்றுனா அப்புறம் நம்ம சமாளிச்சா ரொம்ப லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி நடக்கவே கூட நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தோம்னா திடீர்னு அப்படி மூஞ்சியில் அடிபட்டு இதாகிருச்சு. பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருந்தேன். அதை எடுத்து பார்த்தா ஒரு லென்ஸு காலி. கேமரா இது எனக்கு அதுக்கு மேலே என்ன ஒரு 1,35,000 போட்டு இந்த ஃபோன் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கு. அப்படி வாங்கின ஃபோன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாகி போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா இந்த பக்கம் சைடு குதற மாதிரி ஆகிட்டு வண்டி அடி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் ஆச்சிட்ட சொல்கிறேன். எங்கள் ஆச்சி வண்டியை தொட்டு தடவிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு எங்கள் அம்மா அதோட அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு எப்பயும் போல கார்லேயே வந்து அவங்க இறங்கிட்டாங்க. காரணம் ஒரு வேன் மாதிரி இருக்கும், அதில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. அப்போ வந்து இறங்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பார்த்து நைட்லாம் சரியான அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் சரி யார்ட்டையும் சொல்ல வேணாம், அப்பாவுக்கு தெரிஞ்ச சங்கடம் விட அப்புறம் காலைல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வழியோட தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நைட்டு ஃபுல் தூக்கமே இல்லை, முண்டிக்கிட்டே இருக்கேன். சரியான வலி பேர்த்து ஒன்று எப்படி இவ்வளோ அடிபட்டுருக்குது எப்படி முடியும் அப்படி படுத்துட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து காலைல எங்கள் அப்பா 4:30 எந்திரிச்சு மார்க்கெட்டு போகணுன்றக்காண்டி புளி இருந்துச்சு அப்போ நம்ம வீட்டில். அதை மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணுறக்காண்டி கீழே இருங்க. நான் எங்கள் அப்பாட்ட வச்சுட்டேன். அப்பா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் நைட்டு அப்படின்ட்டு. என்னடா எப்படி விழுந்தேன் அப்படின்னா, நான் வந்து எங்கள் அம்மானு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள சண்டை வந்துடும் அப்படின்றக்காண்டி நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்து வந்திருந்தேன், பெட்ரோல் வாங்க சொல்லியிருந்தேன், நான் போனேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னோடனே எங்கள் அப்பா சரியான கோவம். எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாப்புல, நான் அது இன்ன வரைக்கும் தோணுது. ஏன்னா உன்னை நம்பி என்னென்னமோ கனவு கொண்டு வச்சிருக்கேன், என்னடா இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து லேட்டாக நமக்கு புரியும், நிறைய காரணத்தோட அப்படி சொன்னாப்புல. அப்புறம் சொல்லிவிட்டு அந்நேரத்துக்கு சத்தம் போட்டு அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்டு உடஞ்சு போயிட்டாப்புல மனசு. அப்புறம் அதுக்கடுத்து அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அலியோனோட வத்தனோட ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் கூப்பிட்டு போய் அங்கே போனோடனே இப்போ டெட்டால் வச்சு தேய்க்கிறான். எப்போ எனக்கு அப்படியே வலி சரியான வலி. டெட்டாலை போட்டு தேய்ச்சி வாயில் இந்த உதட்டில் வச்சு எடுக்கிறப்போ உதட்டு எடுத்துலாம் கிழிஞ்சு போச்சு. இந்த உள்ளுக்குள்ளே இந்த இடம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லாக சிறந்துருச்சு.
எனக்குலாம் அப்படியே எரியுது, திகுதிகுன்னு எரியுது. அப்புறம் போய் குளுக்கோஸ் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ள போனோம். உடனே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டாங்க. அதுக்கடுத்து ஃபேஸில் எக்ஸ்ரே எடுத்துடலாம் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஃபேஸில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நாங்களும் இந்த இடத்துல எல்லாமே அடிபட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து மூக்கு இந்த நரம்பு தண்டு இருக்குல்ல இங்கே, இந்த இடத்துல ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த பொட்டுக்குழிக்கிட்ட, இந்த கண் இந்த இடத்துல, இங்கே இந்த இந்த நாடி எல்லாமே அடிப்பட்ட இடம் எல்லாமே கொஞ்சம் ஏறி இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் தையல் போடுற மாதிரியோ ரொம்ப பெரிய பிரச்சனை வர மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா பல்லு உள்ளுக்குள்ளே ஓடி போயிட்டு இந்த இடத்துல அடிபட்டு உள்ளுக்குள்ளே போனது, பல்லு இது உடஞ்ச உள்ளுக்குள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு நினைக்கிறப்பயே இப்போ நினச்சாலும் கூட எனக்கு சகடமாக இருக்கும். ஒரு நிமிஷத்தில் நம்ம அப்படி எடுத்த முடிவு வந்து இப்படி மாற்றிருச்சு, தப்பாக போயிடுச்சு. சும்மா விளையாடுத்தனமா சரி நம்ம அளவு வேகமாக போனோம், சரி நாயும் துரத்து அப்படின்னு சொல்லி திரும்பினது. இப்படி நான் திரும்பி பார்க்குறேன், அந்த நாய் இன்னும் வேகமாக அதோட துரத்த ஆரம்பிச்சு. நான் டப்புனு வேறு இன்னொரு ஸ்பீட் எடுத்துக்கு வண்டி அப்படியே ஃபுல்லாக ஏரில் போயிட்டு இதே மாதிரி ஒரு 2 தடவைலாம் ஏரில் போயிருக்கு. எப்படியே கண்ட்ரோல் பண்ணி வண்டி கீழே ஊற்றி நிப்பாட்டி நம்ம அப்படியே போயிட்டு செஞ்சுட்டு. ஆனால் இந்த தடவை வந்து அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோம், ஸ்கேன் பண்ணோம்னாங்க. அதுக்கு நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஃபோனில் வந்து ஒரு 13,000 போன மாதம் வாங்கின சம்பளம் இருந்துச்சு. நான் இப்போ தான் சொல்கிறேன் 13,000 இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் கூட நான் சொல்கிறேன் 13,000 இருந்துச்சு நம்ம சம்பளம் வாங்கினது. அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் ஃபோன் லென்ஸ் அடிபட்டுறதுனால எங்கள் அப்பாட்ட வெளியே காமிக்கல. அப்புறம் அதுக்கடுத்து கொடுத்துட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரேன். எங்கள் அப்பா அன்றைக்கி நான் இன்னொரு உடையிற நிலமை என்னன்னா, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரேன், நான் உடஞ்ச நிலமை. அப்புறம் இது காசு எல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டாப்புல. அப்புறம் அதுக்கடுத்து இது காசு எதுவும் இருக்கா அப்படின்னா, அப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு 13,000 இருந்துச்சு. ஒரு 5,000 எங்கள் அப்பா போட்டு விட்டேன். என் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி, அதாவது மந்த்லி சேலரி வந்து அன்றைக்கி தான் வாங்குறேன். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து காசு போட்டு விட்றேன் மந்த்லி சேலரியிலேருந்து ஃபஸ்ட் டைமாக. இதில் என்னென்னா அவசர ஆத்திரத்துக்கு நம்ம போய் விழுந்து செஞ்சு ஏதோ அப்படி ஆகிட்டோம். அந்த நேரத்தில் அவங்ககிட்ட அந்த ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட், ஒரு சேவிங்ஸ் கூட இல்லாமல் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குற நிலைமைக்கு எனக்கு போயிட்டாப்புல. இன்றைக்கி எதாவது நம்ம கையில் காசு இருந்துச்சு அதெல்லாம் நினைக்கிறப்போ இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு நிலமையில போய் எல்லாத்தையும் தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து காசு கொடுத்து அப்புறம் 5,000 கொடுத்தேன். அதில் அவர் வந்து தேவைப்படுது 2,000, மிச்சம் 3,000 திரும்ப எனக்கே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் முடிச்சு வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு கிட்டத்தட்ட டெய்லி தூங்குவேன். மாத்திரை கொடுத்துருந்தாங்க, மாத்திரை, ஆயில்மெண்ட்டு, வாய் கொப்பளிக்கிறது. ஒரு வாரமாக பல் விளக்க முடியாது. ஒரு 10 நாளைக்கு பல் விளக்கல. அந்த வாயில் வந்துட்டு அந்த மவுத் வாஷ் கொடுத்துருப்பாங்க, அதையே தான் போட்டே இருப்பேன். சாப்பாடு சாப்பிட்றப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும், ஒரு கைப்பிடி லைக் ஒரு சின்ன ஒரு காஃபி பவுடர் எடுத்து போடுற ஸ்பூனு எங்கள் வீட்டில், அதை வச்சு இப்படி கழுத்துட்டு இந்த பக்கம் சாப்பிட்டு இந்த கடவுளை மென்று உள்ளுக்குள்ள இறக்குவேன். அதுமாதிரி சாப்பாடெலாம் கம்மியாக சாப்பிட முடியும். நாளில் மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நிலமை வந்து இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து போக ரெஸ்ட் ரூம் போகிறது, பாத்ரூம் போகிறது, அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படி எழுந்திரிச்சு போகிறது, பேண்ட்டு போட முடியாது, ஷர்ட் போட முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க குளிக்க வைப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம் போய் சம்பாரிச்சு வருவாப்புல. சம்பாரிச்சு வர காசு எல்லாமே எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போயிடும். என்கிட்ட இருக்கும், இருந்தாலும் அவர் வாங்குறதுக்கு எப்படி மகன்கிட்ட காசு வாங்க முடியாது அப்படின்னா அப்படி. எங்கள் அம்மா ஒரு பக்கம் போய் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் பஸ்ஸில் வந்து சிஸ்டராக ஒர்க் பண்ணுவாங்க. மதியம் ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க, நைட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணி அவங்க சம்பாரிச்சு வர காசு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு செலவுக்கு, எனக்கு கறி எடுக்கிறது, அதுக்கு அப்படியே செலவாகிட்டே போகும். ஒரு 10 நாளைக்கு நான் வந்து உட்காந்து ரொம்ப யோசிச்சிட்டேன். ஏன்னா என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, கையில் அடிப்படல எடிட் பண்ண முடியாது, யார்ட்டையும் சொல்லலை, பசங்கள்கிட்ட எதுவுமே யாருக்குமே தெரியாது, வீட்லேயே தான் இருந்தேன். அதனால் நான் ரொம்ப யோசிச்சிட்டேன். நம்ம இதுக்கடுத்து இதுலேருந்து வெளியே வரணும், எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க, எவ்வளோ அடிபட்டுருச்சு, இவ்வளோ பெரிய இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி உட்காந்து 10 நாள் ஃபோன் கூட நம்மளை யூஸ் பண்ண முடியாது, டிவி பார்க்க முடியாதுன்றப்போ நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இனிமேல் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து முடிவு வாங்கி அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே ஆரம்பிச்சு எப்படியோ எல்லாமே ஒவ்வொரு இதாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. குளிக்க முடியாது, குளிச்சுட்டு வந்துட்டு இந்த சீல் கட்டிடும், லைக் இங்கே வந்து சலமாக இருக்கும், அதை தொடச்சி எடுக்கிறது பெரும்பாடாக இருக்கும். நம்ம பார்த்துக்கிறது பெரும்பாடாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணு எதுவுமே இல்லை, இப்போதைக்கு தழும்பு இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு கை வச்சு பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏதோ ஒரு அலைன்மெண்ட் மாறின மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதே மாதிரி லைட் வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த லைட் போட்டு இப்படி எடுத்தோம்னா வீடியோ இருக்கும். அப்புறம் அந்த கண் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அன்றைக்கெலாம் வந்து கண் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப கூட பசங்க வந்து ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா நானாக போயிட்டு அதில் ஊற்றுறாங்க, கண் அப்படியே மயமயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா லைஃப்பில் அப்படி எனக்கு கண் எப்படி தெரிஞ்சதே கிடையாது. அந்த ட்ராப்ஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் நான் வண்டி வந்து போயிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து ஃபோனில் வந்து அன்றைக்கெலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஜிபே பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிபேயில் வந்து எனக்கு பண்ண முடியலை. கண் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, மயமயன் இருக்குது, பிளர்ராக இருக்குது. அப்படின்றப்போ நானே சரி 0க்கு அடுத்து 1, 2, 3 அப்புறம் 4, 5, 6 இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அப்படி கணக்கு பண்ணி ஒருத்தவங்க ஜிபேயில் அமௌண்ட்டு போட்டு
அப்புறம் அதை வாங்கி கேஷ் கவுண்டரில் கொடுத்து வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் நாளுங்க கழிச்சு தான் நமக்கு வந்து ப்ரஷ் பண்ண முடிஞ்சுச்சு, சாப்பிட முடிஞ்சுச்சு. அது எல்லாம் இருக்கும். இன்னுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னும் பெரிய கில்ட்டாகவே இருக்கும். நம்மளை கூப்பிட வந்தாலும் நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டேன். யார் யாருக்காவோ எவ்வளோ பண்ணி கடைசியில் வந்து நம்ம இந்த மாதிரி நிலைமையில உட்காந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சாச்சு. யோசிச்சதுக்கப்புறம் பார்த்தப்ப நம்ம யூடியூப்ல வந்து ஒரு 1000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி இந்த ரூமில் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சம்பளத்தில் கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 2000 கிட்ட வந்துச்சு. நம்ம இது ஃபுல் டூர் மாதிரி நம்ம போகலாம், 2000 கிட்ட வந்துச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு இருக்க ட்ரைபாடு கூட எங்களோட ஆஃபீஸில் இருந்துட்டு வந்த ட்ரைபாடு. அப்புறம் ஃபோன் லென்ஸ் மாற்றினது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து சிங்கிள் லென்ஸ் தான். அதுவும் ஒரு 4 நாளாக போய் லென்ஸ் தான் போராடி அது ஒரு 400 கிட்ட வந்துச்சு. அப்புறம் டெம்பர் மாற்றினேன், பவுச் மாற்றினேன், ஏன்னா நாளைக்கு ஒரு ப்ரொமோஷன் எடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த ப்ரொமோஷன் வந்து நிறையா வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரொமோஷன்ட்டு வந்துருந்துச்சு. ஓகே அப்படின்னா ஒரு 2-3 ஓகே இருக்கும். அது வந்து நம்ம இப்போ திரும்ப அதுக்கடுத்து நம்ம இப்போ கேட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் அடி வாங்கிடுச்சு. நம்ம போய் ஆக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியாது. வாய்ஸுமே இந்த உதட்டில் பிரச்சனை எல்லாம் பேசக்கூட முடியாது யார்ட்டையும். அதனாலேயே நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றக்காண்டி நான் யார்ட்டையும் பேசவே இல்லை. அதனாலேயே வந்து ப்ரொமோஷன் போகிறாங்க பெருசு. இப்போ நம்ம கேட்டால் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கொஞ்ச நாள் போட்டு ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த டைமில் அவங்க நம்ம தேவைன்னு தேடி வந்தப்பயே நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த டைமில் நல்ல ஒரு ரெவன்யூ எடுத்துகிட்டு வெளியே வந்துருந்துக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி அவங்க பண்ண முடியும்? இப்போயுமே நம்ம அப்படியே மாறிட்டோம். நிறைய பேர் வந்து இதுக்கடுத்து தமிழ் வீடியோ போட மாட்டான், அப்படி ஆயிடுச்சு அப்படின்றோம். நான் போடுவேன். இது என்ன இங்கே இருக்கிற வழியோட இது என்ன பெருசாக அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து கம்பேக் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளா விழுந்தோம், நம்மளா எழுந்திரிச்சோம், நம்மளா வந்தோம் அப்படின்றத விட இப்போ நம்ம விழுந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க நமக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. நம்ம கூட பழகினவங்க, நம்ம உயிருக்கு நினச்சவங்க எல்லாமே இப்படி போயிட்டாங்க, இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டேன். நான் யாரையும் குற்றம் சொல்ல வர முடியல. எல்லாமே சுச்சுவேஷன் தான் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. என்னையுமே ஒரு சுச்சுவேஷன் தான் இப்படி மாற்றி உட்கார வச்சு அதுக்கடுத்து இப்போ நான் திடீர்னு இந்த ரூம்லாம் ரெடி பண்ணாதான் அப்போ அந்த ஒரு இது விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நான் ஒரு தடவை மலேசியா போகிறதுக்கு முன்னாடி அப்போ தான் எங்கள் அப்பாயை கூப்பிட்டு வந்து நைட் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல தூக்க கலக்கம் தேரம்பட்டிக்கிட்டே வரப்போது ஸ்கூலில் ஏற்றி இறக்கும்போது எனக்கு தூக்கம் வந்துருச்சு, கண் அகந்துருச்சு. ஏற்றின்னு எங்கள் அப்பாவோட அம்மா வந்து கீழே விழுந்து இதே மாதிரி தான் அவங்களுக்கு அடிபட்டு போச்சு. அது வந்து கர்மாயிச பூமராங்க அப்படின்வாங்க. ஸோ அன்னைக்கு நான் தெரியாமல் தான் பண்ணேன், தெரிஞ்சலாம் நான் பண்ணல. அப்படி பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து என்னை பாதிச்சிருச்சு. அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி அப்பாயி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, உனக்கே தான் ஆகலை, மூஞ்சிலே அடிபடலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவாயில்ல, அப்பாய்க்கு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டாரு. அதுதான் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுருச்சோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்தது வந்து ஜூலை 10ஆம் தேதி விழுந்தோம். இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 29 விடுஞ்சிருச்சு, 29 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 10 ஒரு 19 நாளைக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் சரியாகலை. இன்னும் வந்து இந்த கை வந்து ரொம்ப என்னால் ரொட்டேட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி இன்னும் பெயின் இருக்குது. அதே மாதிரி இன்னும் கை தூக்கி டிஷர்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே இதாக இருக்குது. நானும் ஒவ்வொன்றா க்யூர் பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க காயத்தை ஆற்றினேன். அப்புறம் அதுக்கடுத்து கண்ணில் இருந்துச்சு, கண்ணை பார்த்தேன். அப்புறம் அதுக்கடுத்து கையில் இருக்கிறத பார்த்தேன். எவ்வளவோ சிரமப்பட்டாச்சு. இன்னுமே வந்து இது கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம அன்னைக்கு அந்த விளையாட்டுத்தனமாக அந்த ஒரு அவசரப்படாமல் இருந்திருந்தோம் அப்படின்னோம்னா இப்படி ஒரு நேரம் வந்திருக்காது. அவசரப்பட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் தோணிகிட்டே இருக்குது. ஆனால் இனி வந்து என்ன தான் தோணினாலும் என்ன தான் செஞ்சாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனி அதுக்கடுத்து எப்படின்றத தான் பார்க்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் வந்து நல்லா இருக்கும்போதே நமக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல, நம்ம சரியாக பயன்படுத்திக்கல, எல்லாமே இதாகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ அடிபட்டு மூஞ்சி இப்படி ஆகி நெத்தி ஒரு மாதிரி படப்பாக இருக்குது, கண் இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது. சரி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இன்னும் இதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ அப்புறம் அதெல்லாம் கடந்து வந்துட்டு இதுக்கடுத்து நமக்கு எப்படி அப்படின்றது எனக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம ஓடி தான் ஆகணும். பேஷன் ஒரு பக்கம், ஃபேமிலி ஒரு பக்கம், நம்ம இழந்த வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டவுன்ஃபாலோட பீக்னால் அது இதுதான். அதாவது இவ்வளோ ஒரு பாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸாக செம்ம கஷ்டப்பட்டேன். எவ்வளோ கஷ்டப்படணும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். மலேசியா போய் அங்கேயுமே கஷ்டம் தான். அப்புறம் அதுக்கடுத்து வந்து சரியான கஷ்டம், சாப்பாட்டு கஞ்சி கூட வழி இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இதுக்கடுத்து கொஞ்சம் மாறலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து இவ்வளோ இது வந்து எல்லாமே நான் மென்டலாக தான் நான் அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தேன். ஃபிசிக்கலாக ஏதோ ஓரளவுக்கு நான் போய்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து ஃபிசிக்கலாகவும் அடி விழுந்துருச்சு. இந்த பக்கம்லாம் உனக்கு அடி வேணும், இங்கிட்டலாம் விழுகணும், எல்லா பக்கமும் கொடுத்துட்றேன் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எல்லா பக்கம் இருந்துமே அடி வாங்கிட்டு வந்து இப்போ உட்காந்து இருக்கேன். திரும்ப அடுத்து வந்து ஏதாச்சும் நம்ம பண்ணணும்
அப்படின்றதுக்காக. காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்கிட்டயே எப்படியோ சமாளிச்சு வந்துடலாம். அது இல்லாத ஒரு காரணத்தினால தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இப்படி நம்ம போராடுறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம கையில் காசு பணம்லாம் அதான் நம்ம இதெல்லாம் வந்திருக்க மாட்டோம். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயுமே நான் வந்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 7:30 கிட்ட வந்து அப்லோடு பண்ணேன். பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன். ஃபோனு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10:30 11 மணி வரைக்கும் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன். பொண்ணுங்கலாம் கிடையாது. யார் அப்படின்னு நினைக்க வேணாம். பொண்ணுங்கலாம் கிடையாது. என்னோட உண்மையான ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கால் பண்ணாங்க. எல்லா பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அமீருக்கு ஒரு இது அப்படின்னோடனே, நான் ஈரோட்டில் படித்த பசங்க, ஹைதராபாத்லேருந்து கால் வந்துச்சு, மலேசியாவிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அம்புட்டு லவ் அண்ட் சப்போர்ட். அவ்வளோ பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்ஸ்டாகிராமை தொட்டோம்னா எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு சரியாயிடுச்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் அவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு பெருசாக பணம் நான் சம்பாரிச்சேனான்னு கேட்டால் சம்பாரிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணத்தெல்லாம் வந்து நான் என்றைக்கு பெருசாக வந்து பொருட்படுத்தினதே கிடையாது. பணத்தை தாண்டி நான் இப்படி ஒரு நல்ல உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து அமீர் வந்து சாதாரணமாக எல்லோரும் மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா இப்படி ஒரு அன்பு வந்து எல்லாத்துலேருந்து அவனுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம், நமக்கு பரவாயில்ல ஏதாச்சும் சொன்னால் நமக்கு சொல்கிறக்கு ஆளுகளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 2 நாள் வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து அன்றைக்கி எம்முட்ட கால் வந்துச்சு. இன்ன வரைக்கும் என்னால் திரும்ப எடுத்து விட பேச முடியல. அதுக்கடுத்து ஒரு சில பிரச்சனைகள் கண்ணில் ட்ராப்ஸ் வச்சு அந்த இஷ்யூ வச்சு ஒரு 2 நாள் வந்து ஃபோன் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யாரோட காலுக்கும் நான் எதுவும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு நினச்சி எதுவும் சங்கடப்பட்டுறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்மளை வந்து இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ நண்பர்கள் வந்து உடனே நமக்கு கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. செம்ம ஒரு பிஸியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவும். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் என்றைக்குமே உங்களை ஹெசிடேட் பண்ணவே மாட்டேன். என்றைக்குமே நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் வீண் போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக எல்லாருக்கும் நான் திருப்பி நான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் கீழே விழுந்துட்டப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களே கூலி வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பாங்களான்னு கூட தெரியாது. அன்றைக்கி நான் கீழே விழுந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கையில் 500 வந்து செலவு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 500 திடீர்னு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய காசு. தேங்காய் சவங்க தான் போகிறாங்க. எவ்வளோ கிடைக்க போகுது ஒரு நாளைக்கு 350 400 அவ்வளோதான் கிடைக்கும். 500 கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கிறோமோ அப்போ தான் வந்து உண்மையான நண்பர்கள்லாம் யார், உண்மையான உறவுகள்லாம் யார் அப்படின்றத நம்ம அன்றைக்கி தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி வந்து இவ்வளோ நல்ல உறவுகள் என்னை சுற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே எனக்கு வச்சா இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இன்னுமே வந்து எனக்கு வந்து உண்மையாக என்னை பிடிச்ச நிறைய நல்ல உறவுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உறவுகளை நான் என்றைக்கும் நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் எந்த சுச்சுவேஷனில் மறந்தாலும் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் 2வது படித்தப்போ கூட என்ன நினச்சா கூட எனக்கு இன்னும் ஞாபகம் தான் செய்யுது. அதை மட்டும் என்றைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமைக்கு எப்படி போனாலுமே வந்து அதை மட்டும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் வந்து நம்ம ரூமில் டேபிள் போடணும்னு நினச்சேன், சேர் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து பட்ஜெட் தட்டுப்பாடுனால வாங்க முடியல. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வாங்குவோம், அப்டேட் பண்ணுவோம். இதுக்கடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம கொடுப்போம். அதே மாதிரி கலசலிங்கத்துலேருந்து நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இன்னும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிஞ்சது பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அப்புறம் வந்து மலேசியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போயிட்டுருப்பீங்க. அவங்களுக்கும் எல்லாம் முடிஞ்சது பண்ணுறேன். இன்னொன்று வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இப்போ நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஐ எம் ஸோ பெஸ்ட்டு. ஏன்னா நான் புலம்புறதெல்லாம் வந்து எல்லோரும் கேட்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க கடைசி வரைக்கும் அப்படின்னா கூட ஒரு சின்ன கமெண்ட் கூட நீங்கள் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம கம்பேக் கொடுக்குறது மட்டும்தான் வந்து ஒரு அதாவது நம்ம கம்பேக் கொடுக்குறது வந்து அவ்வளோதான். நம்மளோட டவுன்ஃபால் ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு அப்படின்றது நம்ம சோகங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டா அப்போல்லாம் டவுன்ஃபால் நம்ம கொடுக்கல. அப்போதான் நம்ம கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். கிடைக்கிற சம்பளம் பத்தலை, ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ வேணும். அப்போல்லாம் பண்ணோம்னா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்றதுக்காண்டி இந்த முடிவு எடுத்து நம்ம அடுத்த நான் பண்ண நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு மணிக்கிட்ட இருக்கும். இப்போ தான் எங்கள் அம்மா வராங்க, நல்லா போயிட்டுருக்காங்க. எனவே இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றி எல்லாத்தையும் நிலைமை கொண்டு போகணும். பார்ப்போம். இப்போது இதுக்கு வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோ எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் செட்டப்புக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா வந்து டேபிள் சேர் மட்டும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கருக்குமே வந்து ஒரு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு இது இருக்க விதம் போகிறோம். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் மெயின் ஃப்ரேம் கிடையாது. இதுக்கு அடுத்து அங்கிட்டு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து என்னோடய கோர். அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன ரூம் தான்.
இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு மறக்காம நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்ல.